கங்கை நதி எப்படி சிவபெருமானின் ஜடையில் வந்து சேர்ந்தது தெரியுமா? அதற்கு பின்னால் ஒரு அதிசயமான கதை இருக்கிறது. ஒரு காலத்தில் சகர மன்னனின் புதல்வர்கள் ஒரு சாபத்தால் சாம்பலாகி போனார்கள். அவர்களின் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்க ஒரே ஒரு வழிதான் இருந்தது. வானத்தில் இருக்கும் கங்கை நதி பூமிக்கு வந்து அவர்கள் மீது பாய வேண்டும். அதற்காக பகீரதன் என்ற ராஜா கடுமையான தவம் செய்தார். அவரின் தவத்தால் மகிழ்ந்த கங்கை பூமிக்கு வர சம்மதித்தாள். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவள் வேகமாக பூமிக்கு இறங்கினால் அந்த அதிர்வால் பூமியை நொறுங்கி போயிருக்கும். அப்போது பகீரதன் சிவபெருமானை நாடினார். உலகத்தை காப்பாற்ற சிவபெருமான் முடிவு செய்தார். கங்கை வானத்திலிருந்து மிக வேகமாக விழுந்தாள். ஆனால் சிவபெருமான் தனது ஜடையில் அவளை பிடித்து அவளின் வேகத்தை கட்டுப்படுத்தினார். பின்னர் மெதுவாக அவளை பூமிக்கு விட்டார். அதனால்தான் கங்கை நதி இன்று புனிதமாக கருதப்படுகிறது. இந்த கதை நமக்கு சொல்லுவது, பெரிய சக்தி இருந்தாலும் அதை சரியாக வழிநடத்தினால்தான் உலகிற்கு நன்மை. உங்களுக்கு சிவபெருமான் பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, இந்த கதையை ஷேர் பண்ணுங்க மற்றும் ஓம் நம சிவாய என்று கமெண்ட் பண்ணுங்க.